பாரம்பரியத்துல நிறைய முறைகள் இருக்குது. நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா, ஒரு முதல் இருந்தா ஒரு முடிவுன்னு ஒண்ணு வேணும். அந்த முடிவு இங்க கிடைச்சிருக்குது எனக்கு. ஆ நிறைய தேடுதல். ஒவ்வொரு எதுலயும் ஒண்ணும் குறையா இல்ல. எந்த முறையில எடுத்தாலும் பலன் சொல்ல முடியுது. பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா, ஒரு தெளிவான முடிவு சொல்ல முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது அந்த முடிவுங்கிற புள்ளிய நெருங்கியிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குதுங்க. இனி வந்து சோதனை வேற எதுவும் படிக்க தேவையில்ல. இது போதுமானது. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் தேடி நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு ரூ. 100 குடுக்குறியா? சொல்லிக் குடுக்குறோம் அப்டிம்பாங்க. அந்த காசுங்க ரூ. 100 அது ரூ. 100 எப்ப பார்த்தோம்? அப்படிங்கும்போது நான் சோசியம் படிச்சுட்டு வந்து நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு வந்தாங்க. நான் ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லுவேன். அது மாரி அந்த பெரியவர்கள்ட்ட போய் நான் மறுபடியும் போய் ஃப்ரீயா சொல்லிக் குடுத்தேங்க. "நீ என்ன சொல்லிக் குடுக்க போற?" அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணேன். அது ஒரு வெறித்தனமா தேடிக்கிட்டே இருந்தாங்க. பாரம்பரியத்த தேடணும். ஒரு பிரசன்ன முறை வந்துச்சுங்க. ஒண்ணும் இல்லைங்க. முந்தா நேத்துக்கு ஒரு சாதனம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி, "ஐயா நான் ஜாதகம் பார்க்க வரணும்னாங்க." "என்ன லக்கணம்னு?" "சிம்ம லக்கணம்னாரு." "ராசி என்னன்னு?" "துலா ராசின்னாரு." "சரி ரைட்டு." இப்ப வயசு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லணும். 76ன்னாரு. சரி 48, 49 நடக்குது. சரி அப்போ மகரம் வந்து ஏஎல்பி போகுது. அப்ப 7ஆம் மாதி 7ஆம் அதிபதி சந்திரன். இன்னைக்கு எங்க இருக்குது? 10ல இருக்குது. அப்ப திருமண சம்பந்தமா நண்பர்கள் மூலமாக பிரச்சனை. ஒரு மன அழுத்தத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னாங்க. நேரடியா வா பார்க்கலாம்.